தாராளமா தட்ட மாத்திக்கலாம். சந்ததி தலைக்கிறதுக்காக தான் இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்கெல்லாம். இந்த நேரத்துல இன்னொரு கல்யாணம் உறுதியாகிறதும் நல்லதுதான். வாங்க. என்ன சம்பந்தி நீங்க வீடு தேடி மாப்பிள்ள வந்திருக்காரு, வாங்கன்னு கூப்பிடாம யோசிச்சுக்கிட்டே நிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, சொல்லாம கொல்லாம வந்து நிக்கிறேன்ல, அதான் அத்தை ஷாக் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அத்தை? ஆமா. சரி உட்காருங்க. அம்மா நீங்க உட்காருங்கம்மா. உட்கார. அத்தை நீங்களும் உட்காருங்க. உட்காருங்க. அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நீங்க வரப்போ அவங்களே கூட்டிட்டு வந்திருக்கலாமே. ஐயோ இல்லம்மா, அவங்க குலதெய்வம் கோயில் வரையும் போயிருக்காங்க, அதனாலதான் நான் மட்டும் வந்தேன். வானதி, அம்மா மாப்பிளைக்கு காஃபி கொண்டு வாமா. சரி. இல்லங்க வேணாங்க, எனக்கு டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம் இல்ல. அத்தை ஆர்த்திக்கு அடிபட்டு இருக்குன்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க தம்பி, நல்லா இருக்கா. ஏன் சம்பந்தி, ஆர்த்திக்கு அடிப்பட்ட விஷயத்த சொன்ன நீங்க முழுசா என்ன விவரங்கிறத அவர்கிட்ட சொல்லலையா? மாப்பிள்ளை என்னமோ ஏதோன்னு பயந்து போய் வந்திருக்காரு. அது சாதாரண சொல்லுக்குதான், மத்தபடி பயப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் ஆர்த்திய பாக்கலாமா? கண்டிப்பா. இதுக்கு போய் என்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்டு? வானதி, மாப்பிள்ளைய ஆர்த்தி ரூமுக்கு கூட்டிட்டு போ. சரிம்மா, நீங்க இல்ல வானதி இருக்கட்டும், நானே கூட்டிட்டு போறேன் சம்பந்தி அம்மா. வாங்க. வராத்த. ஆர்த்தி மேல அவருக்கு எவ்ளோ அக்கறை இருந்திருந்தா இப்படி சின்னதா அடிபட்டதுக்கே பதறி போய் அவளை பார்க்க வந்திருப்பார்லம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவ மேல இவ்ளோ பாசமா இருக்கிறத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்ன வீட்ல எதுவும் விசேஷமா மச்சான்? நாட் நவ. உன் வைஃப் வரலையா? வரல. ஏன் உங்களை கூட்டிட்டு வரல? என்னது, வைஃப கூட்டிட்டு வரலையா? Hi Mr. and Mrs. Lawrence. Hi Shrikant, Abdul and Mr. and Mrs. Karthik. கார்த்திக் தான் வைஃப கூட்டிட்டு வரலையா? எப்படி கூட்டிட்டு வருவான்? நம்மலாம் எஜுகேட்டட், ஆனா கார்த்திக் அன்எஜுகேட்டட் கேர்ள மேரேஜ் பண்ணிருக்கான். நம்ம முன்னாடி அவளை கூட்டிட்டு வர அவனுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கும்ல. அவனோட ஈகோ என்ன ஆகுறது? Oh no, there is a limit for everything. நமக்குள்ள எந்த லிமிட்டும் கிடையாது. யாரோட பர்சனல் லைஃப் பத்தியும் பேசுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. பர்சனலா ஷேர் பண்றதாண்டா ஃப்ரெண்ட்ஷிப். ஹே லாரன்ஸ், சூப்பர்டா. My wife is not well. போய். Oh no, தயவு செஞ்சு விட்டுரு. விடானு, நீ மட்டும் என்ன ஏன் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டா ரீசனே சொல்ல மாட்டேங்கிற. நான் கார்த்திக் மேல இன்ட்ரெஸ்டா இருங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பினேன். ஆனா அனோ, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. Past is past. லவ் ஒரு எண்ட்லெஸ் ஸ்டோரி.
தட்ஸ் ஆல். எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் மைண்ட் இட். எனக்கு ஒரு மனைவி இருக்கா. அவ உனக்கு மனைவி இல்ல. உங்க அம்மா உனக்கு வாங்கி கொடுத்த ஒரு டாய். உங்க அம்மா கீ கொடுத்தா அது இங்கேயும் அங்கேயும் நடக்கும். நீ உனக்கு மேனேஜ் ஆகாத ஒரு பொண்ண உங்க அம்மாவுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க அம்மாவை ஒண்ணு ஏன் எங்க எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்க. பாவம் அந்த பொண்ணு. நோ, there is a limit. எனக்கு கோவம் வந்தா நான் எப்படி நடந்துப்பான்னு உனக்கே தெரியும்ல. நீ ஒரு பொய்யான வாழ்க்கைய வாழ்றேன்னு சொல்ற. இல்ல, நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படின்னா நீ உன் ஒய்ஃப கூட்டிட்டு இங்க வந்திருக்கலாமே. I said she's not well, right? நோ. Yes. சரி, நம்ம எல்லாருமே கார்த்திக் வீட்டுக்கு போலாம். கார்த்திக் சொல்றது உண்மையா இல்லையான்னு பார்க்கலாம். இல்ல உன்னோட வைஃப்க்கு கால் பண்ணு. கரெக்ட், ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணு கார்த்தி. ஓகே, give me her number. I will call. Hi, myself Vanathi Karthik. It's very nice to meet you all at this meet. Well, I'm a village girl. What is wrong with the village? Mahatma Gandhi once said, "Heartbeat of our country is in village." Villagers are born intelligence, whereas in city there are just artificial intelligence. Really, I'm not well. Seasonal viral impact. Anyway, I want to come for my darling. Well, thanks for your invitation. Often we have to meet and share our emotions, happiness, Life challenges, even good or bad. or worst happenings of everyday life. Then only we can have the happy life. அம்மா, உட்காரு. கார்த்திக் கூட போகலன்னு வருத்தமா இருக்கியா வானதி? இல்ல. வருத்தமா இல்லன்னு சொல்லாத. கண்டிப்பா வருத்தம் இருக்கும். புதுசா கல்யாணமானவங்களுக்கு நடுவுல கண்டிப்பா இந்த வருத்தம் எல்லாம் இருக்கதா செய்யும். ஆமா, வருத்தம் இருந்துச்சா இல்லையா? முதல்ல இருந்துச்சு. ஆனா அவரை ஏன் கூட்டிட்டு போலன்னு ஒரு காரணம் சொன்னாரு. உடனே சரி, நான் வீட்ல இருக்கேன்னு சொல்லிட்டேன். அப்படிதானே? அவரு கரெக்டா தானம்மா சொன்னாரு. என்ன கரெக்டா சொல்லிட்டாரு உன் புருஷன்? அது இல்லம்மா, அங்க எல்லாம் படிச்சவங்களா வருவாங்களாமா, இங்கிலீஷ்லயே பேசுவாங்களாம். அதனால உன்னை விட்டுட்டு போயிடுவானா? நீயும் இருந்துருவியா? அவன் எப்ப எந்த பாச்சுக்கு போனாலும் படிச்ச இங்கிலீஷ்ல பேசுறவங்க தான் இருப்பாங்க. நீ காலம் போறா அவனோட வெளியில எங்கேயும் போகாம வீட்லயே இருந்துருவியா? இத பாரு, நீ பாச்சுக்கு போற, மா இங்கிலீஷ்ல பேசுற. மா என்ன சொல்றீங்க? நான் எப்படி பேசுவேன்? பேசலாம். அம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. தெரியாதுன்னு எப்பவும் எதையும் சொல்லக்கூடாது. கத்துக்கிறேன், முயற்சி பண்றேன்னு சொல்லணும். முயற்சி பண்றேம்மா. ஒரு நல்ல புடவையா செலக்ட் பண்ணிக்கோ. எதுக்குமா? நாம வெளியில போறோமா? நீ மட்டும் போற. மா, நான் மட்டும் தனியாவா? உன்னால முடியுமா முடியாதான்னு பயமா இருக்கா? முடியும்தான். இப்ப முடியும்னு சொன்ன பாரு, தட்ஸ் a spirit.
போய் நல்ல புடவையா கட்டிட்டு கிளம்ப. லைட்டா இருக்குல்ல? வேணாம். இது பிடிச்சிருக்கா? Hey. Why are you staring at me? என்னாச்சு உனக்கு? இனிமே நாம இங்கிலீஷ்ல தான் பேசணும், ஓகேவா? And so, let's converse only in English. Let's converse only in English. well, superb. Why didn't let me know that you can speak in good English? Huh? ஏன் இத்தனை நாளா உனக்கு இங்கிலீஷ் தெரியுங்கிறத மறைச்சேன்னு கேக்குறான். அது வந்து Come on, yeah. Just speak out. Listen, my dear son. listen, my dear son. Son? Yes, my dear son. Yes, my dear son. What's happening, Vanadi? Actually, what is happening right now is Vanati is listening through Bluetooth and dictating it to you. actually it's not comfort, my dear son. அம்மா போதும்மா. இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தானா? எல்லாம் சரி, நாளைக்கு இதெல்லாம் ஒரு ஏமாத்து வேலைன்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? நம்மள வச்சுக்கிட்டு பேசுற விஷயம்னா ஆர்த்திக்கு நகை போடுற விஷயமா தான் இருக்கும். இந்த நகைக்கடை ஓனர் வேற இந்த பை ஃபுல்லா நகைன்னு சொன்னாரு. எப்ப அதை திறந்து காமிப்பாருன்னு தெரியலையே. என்னன்னு எதுக்காக இப்படி திடீர்னு ஜுவல்லரி ஓனரை வர சொல்லிருக்கேன்னு பாக்குறீங்களா? நாங்க கேட்டதுக்கு ஏதோ கல்யாண விஷயமா இவரை நகை கொண்டு வர சொன்னதா சொன்னாரு. ஓ, சொன்னாங்க. எப்படியும் ஆர்த்தி கல்யாணத்துக்கு சீர் செய்யணும்லன்னு அதான் சாம்பிள் பாக்குறதுக்கு நகை எடுத்துட்டு வர சொன்னேன். ஏமா, ஆர்த்தி கல்யாணத்துக்கு தான் ஏற்கனவே 15 பவுன் சேர்த்து வச்சிருக்கதா சொன்னேனேமா. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? ஏங்க என்னங்க நீங்க செஞ்சு வச்சதெல்லாம் இருக்கட்டும். சம்பந்தி அம்மா ஏதோ அவங்க விருப்பத்துக்கு நகை பண்ணி போடணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கே நீங்க குறுக்க நிக்கிறீங்க. சம்பந்தி அம்மா அவர் இருக்காரு, விடுங்க. எப்பவும் அப்படிதான். நீங்க உங்க மனசு போல எவ்வளவு ஆசைப்படுறீங்களோ அவ்வளவு நகை ஆர்த்திக்கு நீங்க சாம்பிள் பாருங்க. நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நகை ஆர்த்திக்காக இல்ல சம்பந்தி. ஆர்த்திக்கு இல்லையா? அப்போ நீங்க தானே ஆர்த்தி கல்யாணத்துக்கு சீர் செய்யணும்னு சொன்னீங்க. ஆமா, ஆர்த்தி கல்யாணத்துக்கு தான். ஆனா இதெல்லாம் நாம மாப்பிள்ளைக்கு செய்ய போற சீரு. கல்யாணத்துக்குன்னு உங்க மாப்பிள்ளைக்கு செயின், மோதிரம் இதெல்லாம் செய்யணும் இல்லையா? அதான் இவர் வர சொன்னேன். அந்த ஃப்ராட் பையலுக்கு நகை பார்க்க வர சொல்லிருக்கீங்க. மாப்பிள்ளைக்கு நகை எடுக்கிறதுக்காக சாம்பிள் வீட்டுக்கு எடுத்துட்டு வர சொல்லிருக்கோம். ஆர்த்திக்கு நகை எடுக்கிறதா இருந்தா நம்ம கடைக்கே போய் எடுத்துருக்கலாம். ஆமா. வானதி அம்மா சொல்லுங்கம்மா. இங்க வாமா, வந்து உட்கார். வா.
வர சொல்லிருக்காங்கன்னு பார்த்தா அந்த ஃப்ராடு பயலுக்கா இதெல்லாம்? என்ன ஆனாலும் சரி, இங்க இருந்து ஒரு பொட்டு தங்கம் கூட அவன் மேல போயிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. இந்த மோதிரம் இப்ப வந்திருக்கிற நியூ மாடல். இது 4 கிராம் வரும். 4 கிராமா? இது பாத்தீங்கன்னா 5 கிராம் வரும். கல்யாண மாப்பிள்ளைக்கு நகை பாக்குறோம், அது கிராம் கணக்குல காட்டிக்கிட்டு இருக்கீங்க. நல்லா விலை கூட்டின நகையா பவுன் கணக்குல காட்டுங்க. இந்த சம்பந்தி வேற. இது எல்லாமே நியூ டிசைன்ஸ் மேடம், நல்லா இருக்கும் பாருங்க. எஸ்பெஷலி இது. என்ன விஷயம் சொன்னீங்கன்னா பேசிட்டு கிளம்பிடுவேன். எனக்கு என்னமோ இன்னைக்கு நீ ஆபீஸுக்கு போக வேண்டாம்னு தோணுது. ஏன் அங்கிள்? அது வாதையா? வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் அர்ஜென்டா போன் பண்ணி வர சொல்லிருக்கீங்க? என்ன மேட்ரு? சொல்றேன். வருண், இது தயா. அசோசியேஷன் எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு பெரிய ஹெல்ப் பண்ண போறது தயாதான். என்ன சார் ஹெல்ப் அது இதுன்னு சொல்லி பெரிய வார்த்தை பேசிக்கிட்டு, நீங்க என்ன செய்யணும்னு ஆர்டர் மட்டும் போடுங்க, பிரச்சனையே இல்ல. பீஸ்ஃபுல்லா எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறேன். ஒண்ணு இல்ல தயா, எங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர்ஸ் அசோசியேஷன்ல பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன் வருது. 8 வருஷமா போஸ்டிங்க்கு ஆசைப்பட்டு நான் தோத்து போனதான் மிச்சம். என்ன ஆனாலும் சரி, இந்த வாட்டி அசோசியேஷன் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சாகணும். அதுல எனக்கு பிரச்சனையா இருக்கிறது யாருன்னா, என்னை எதிர்த்து போட்டியிடுற கார்த்திக். இதோ இவன் தான். புரிஞ்சிருச்சு சார். இவனை ஆளை வச்சு மிரட்டி எலெக்ஷன்ல இருந்து வாபஸ் வாங்க வைக்கணும் சார், அதானே? இல்ல தயா, இவனை ஆளையே காலி பண்ண. அங்கிள், சார் உடனே வரணும் வர சொல்லு. சார் வருண் சார் இன்னும் வரல சார். இன்னும் வரலையா? ஆமா சார். சரி, வருண் வந்தா உடனே என்ன பார்க்க சொல்லு. ஓகே சார். ஹலோ. ஹலோ. இப்பதான் வீட்ல இருந்து வந்தேன், அதுக்குள்ள போன் பண்ணிடுவியா? இல்லங்க, ஆபீஸ்க்கு போய் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அதான் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்கலாமேன்னு தான் கால் பண்ணேன். நான் இங்க என்ன டென்ஷன்ல இருக்கேங்கிறது தெரியாம இதெல்லாம் ஒரு விஷயம் எனக்கு போன் பண்ணிட்டு இருப்பியா? இல்ல நான் ஆபீஸ் ஒர்க்க பாக்குறதா இல்ல உனக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறதா? இப்போ அதுக்கு இல்லங்க, நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு. இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீ ஞாபகப்படுத்தி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. இங்க பாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எனக்கு போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத, புரியுதா? போனவே நான் வீட்டுக்கு வந்து சாப்பிடுறேன். சொல்றா. கார் கிளம்பிச்சுனே. ஓ, உள்ள அந்த கார்த்தி இல்லன்னு. சரிடா. சரிண்ணே. கார்ல கார்த்திக் வரல, ராஜேஸ்வரி அம்மா தான் வருதான். ஒயிட் கலர் BMW காரு, வண்டி நம்பர் 0099. சரிண்ணே. மறந்துடாதீங்கடா. நீங்க தான் இவ்வளவு தெளிவா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துறீங்களே, மத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோண்ணே. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. பிளான் எதுவும் மிஸ் ஆக கூடாதுடா, உங்களை நம்பிதான் விட்டுட்டு போறேன். சரிண்ணே. இன்னும் 20 நிமிஷத்துல வண்டி ஸ்பாட்டுக்கு வந்துரும். சரிண்ணே. சீக்கிரம் முடிச்சுட்டு போன் பண்ணுங்கடா. சரிண்ணே. அண்ணே, அந்த அம்மாவுக்கு இதுதானே கடைசி கார் பயணம், நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. அம்மா. சொல்லு வானதி. அம்மா எங்க இருக்கீங்க? வானதி,
அம்மா எங்க இருக்கீங்க? ஹலோ அம்மா நான் பேசுறது கேக்குதா? ஹலோ வானதி, கேக்குதா? அம்மா எங்கம்மா இருக்கீங்க? வானதி, ஒண்ணு கேக்கல. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? அம்மா. ஹலோ மா. வானதி, மா. டிரைவர், ஒரு நிமிஷம் வண்டியை ஓரமா நிப்பாட்டுங்க. சரிங்க மேடம். ஹலோ அம்மா. அம்மா நான் பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குதுமா, சொல்லு. மா, எங்கம்மா இருக்கீங்க? இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஏமா வீட்டுக்கு வரல? கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் வரைக்கும் நான் போயிருந்தேன், அதான் கிளம்ப லேட் ஆயிடுச்சு. இப்ப வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். எப்படியும் ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ள வந்துருவேன். ஏன், என்னாச்சு வானதி? இல்லம்மா, ஒண்ணும் இல்லம்மா. நீங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமா வாங்கம்மா. அம்மா, ஒன்னும் அவசரம்லாம் இல்ல. லேட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் கவனமா வாங்கம்மா. பத்திரம். சரி, ஓகே. எதுவும் இல்லல்ல? நல்லா இருக்கீங்களா? என்னாச்சு வானதி? இல்லம்மா, உங்களுக்கு எதுவும் இல்லல்ல? நல்லா இருக்கீங்கல்ல? என்ன நீ போன்ல இததான் கேட்ட, இப்ப வீட்டுக்கு வந்ததும் அதே தான் கேக்குற? முதல்ல உனக்கு என்னாச்சு வானதி? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்லம்மா வானதி, உன்னதான் கேக்குறேன், என்ன ஆச்சு? அம்மா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நடந்ததெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அவ்வளவு பயமாயிடுச்சு. என்ன நடந்துச்சு? இன்னைக்கு வீட்ல இப்படி எல்லாம் நடந்ததுமா. அதான் மனசு சரியில்லாம நான் ரொம்ப பதட்டமாயிட்டேன். நீங்க சீக்கிரமா வந்துருவேன்னு சொன்னீங்கல்லம்மா, ஆனா இவ்வளவு நேரம் ஆகியும் வராததுனாலதான் திரும்ப திரும்ப உங்களுக்கு கால் பண்ண. திடீர்னு இன்னைக்கு இப்படி அபசகுணமா நடந்ததும் எனக்கு என்னென்னமோ தோண ஆரம்பிச்சிருச்சுமா. இப்ப நீங்க நல்லபடியா வீட்டுக்கு வந்ததை பார்த்ததும் தான் என் மனசே நிம்மதியா இருக்குமா. என்ன வானதி நீ, ஏதோ கண்ணாடி தவறி கீழே விழுந்திருக்க, அதுக்கு போய் இப்படியா பயப்படுறது? அது இல்லம்மா. இங்க பாரு, நீ பயப்படுற மாதிரிலாம் எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் வீட்ல இருந்து எப்படி போனேனோ அதே மாதிரி பத்திரமா திரும்பி வந்திருக்கேன். என் மேல நீ வச்சிருக்கிற அன்பும் அக்கறையும் இருக்கிற வரைக்கும் எந்த ஆபத்தும் என்னை எதுவும் பண்ணாது வானதே. இத பாரு, நீ தேவையில்லாம எதையும் நினைச்சு பயந்துட்டு இருக்காத. சரியா? சரிம்மா. வா வா, அழாத, வா. ராஜேஸ்வரி மேடமா? ஆமாங்க, நான் ஹைவே பேட்ரோல் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணி பேசுறேன். சொல்லுங்க சார். ஒண்ணு இல்ல மேடம், உங்க ஆபீஸ்ல இருந்து வர சர்வீஸ் ரோட்ல சந்தேகப்படுற மாதிரி 4 பேரை பிடிச்சிருக்கேன்.
லோக்கல்ல யாராவது இருக்குமோன்னு விசாரிச்சு பார்த்ததுல அவங்க உங்களை அட்டாக் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்ததா தெரிஞ்சது மேடம். அரெஸ்ட் பண்ண ஆளுங்க கிட்ட இருந்து நிறைய வெப்பன்ஸ்லாம் சீஸ் பண்ணிருக்கோம். நீங்க இந்த வழியா தான் வருவீங்கன்னு தெரிஞ்சு உங்களை டார்கெட் பண்ணதான் இங்க ஒளிஞ்சிருந்திருக்காங்க. என்ன எதுக்கு இன்ஸ்பெக்டர் கொலை பண்ண பாக்கணும்? யார் அவங்க? நானும் அதுதான் விசாரிச்சுட்டு இருக்கேன் மேடம். இவனுங்கெல்லாம் வெறும் அடியாளுங்க தான். செய்ய சொன்னது யாருங்கிறத சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம் மேடம். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா மேடம்? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. நான் ஹைவேஸ்ல ரவுண்ட்ஸ் வரும்போது நீங்க ஓரமா காரை நிப்பாட்டி போன் பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் மேடம். ஒருவேளை அந்த போன் காலை நீங்க பேசாம இருந்து ஏர்லியரா இந்த ரோட்ல வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை அட்டாக் பண்ணிருப்பாங்க மேடம். நல்ல நேரத்துக்கு நீங்க அங்க நிக்க போய் தான் உங்களை நான் ஓவர்டேக் பண்ணி நான் இவங்களை வந்து பிடிக்க முடிஞ்சது. அந்த போன் கால் உங்களை காப்பாத்திருக்கு மேடம். வெப்பன்ஸோட அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டேன் மேடம். உங்க சைடுல இருந்து ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் செய்ய சொன்னது யாருன்றதை கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பா இன்ஸ்பெக்டர், நான் நாளைக்கே வந்து கம்ப்ளைண்ட் எழுதி தரேன். நீங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ பண்ணுங்க. நானும் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அபிஷியல் கிட்ட சொல்லி சீக்கிரமா விசாரிக்க சொல்றேன். சரிங்க மேடம். எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இந்த விஷயத்த சொல்லி உங்களை அலர்ட் பண்றதுக்காக தான் நான் போன் பண்ணேன். வச்சிடறேன் மேடம். தேங்க்யூ சார். அந்த போன் கால் தான் உங்களை காப்பாத்திருக்கு மேடம். உங்க அத்தை எதுவும் வெளியூர் போறாங்களா? இல்லம்மா, அம்மா எங்கேயும் வெளியில போல. நாங்க தான் வெளியூர் போறோம். நாங்க என்ன? நானும் அவரும் தான். அவர் ஏதோ மீட்டிங் விஷயமா பாண்டிச்சேரி வரைக்கும் போறாராமா. அதுக்கு என்னையும் கூட கூப்பிட்டு போறாரு. நிஜமாவா? இத கேட்கும் போதே உங்களுக்கே ஆச்சரியமா இருக்குல்லம்மா. இப்படிதான் எனக்கும் இருந்துச்சு. என்ன கூட கூட்டிட்டு போக சொன்னது என்னவோ அம்மாதான். ஆனா அம்மா சொன்னதும் இவர் ஒத்துக்கிட்டதுதான் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கல்யாணம் ஆன புதுசுல என்னவோ ஹனிமூன் கிளம்பும் போது வேற வழி இல்லாம வேண்டா வெறுப்பாதான் என் கூட கிளம்பினாரு. ஆனா அவரு இப்போ விருப்பப்பட்டுதான் என்ன கூட்டிட்டு போறாருன்னு தோணுதம்மா. ஆமா, எதை வச்சு அவர் ஒத்துக்கிட்டாருன்னு சொல்ற? அது அவர் பேச்சிலேயே தெரிஞ்சதம்மா. நீயும் கிளம்புன்னு சொல்லும்போது எனக்கு அது அப்படி புதுசா இருந்துச்சு. இப்ப ஏதோ அவர் கொஞ்சம் மனசு மாறின மாதிரி தெரியுது. மனசு மாறாரா? அப்படியெல்லாம் மாறக்கூடாது. இப்ப 2 பேரும் எந்த ஊருக்கு போறீங்க? பாண்டிச்சேரி போறோம். எப்படியும் திரும்ப வரதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். கல்யாணம் ஆகி இத்தனை நாள்ல எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாமே நாங்க தனியா இருக்க போற இந்த 2 நாள்ல சரியாயிடும் நினைக்கிறேன். என்ன அவரை மனசார ஏத்துக்க அவரு கேட்ட டைம் இதோட முடிவுக்கு வருதா பாக்கலாம். நான் நினைச்சபடி எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. கண்டிப்பாடா, கண்டிப்பா. நீ மனசுல நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கணும். பாப்பண்டி, நடக்க விட்டாதானே.
நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் ரூம் கீ வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? எக்ஸ்கியூஸ் மீ. வெல்கம் சார். ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணிருந்தேன். நேம் சார்? என் பேர் கார்த்திக். 1 minute சார். எஸ். சார் ஆனா 2 personக்கு புக் ஆயிருக்கு சார். ஆமா, 2 பேருக்கு தான். வேற யார் சார் உங்க கூட ஸ்டே பண்ண போறா? சார் உங்க கூட யார் ஸ்டே பண்ண போறான்னு கேட்டேன். நானும் என் ஒய்ஃப் தான் ஸ்டே பண்ண போறோம். என் ஒய்ஃப் தான். ஓகே சார், இதுல ஒரு சைன் பண்ணுங்க. சார் ரூம் கீ சார். போலாமா? பேக் கொடு. இல்ல பரவாயில்லங்க. ஹேய் குடு. மா இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? இப்போ அத்தை ஆபீஸ்ல இருந்து வந்துருவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும்ல, அதான் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்குதே, மகாராணி மாதிரி. அந்த வானத்தே உன் புருஷன் கூட ஊர் சுத்த போயிருவா. அவளுக்கு பதிலா நீங்க வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருப்பியாமா? இது ஏண்டி நீ வேலையா நினைக்கிற? உன் அத்தை மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அப்படி நினைச்சுக்கலாம்ல. என்னம்மா சொல்ற நீ? ஆமா ஆர்த்தி, அந்த வானத்தி இருக்காள, அவ இங்க இருக்கிற வரைக்கும் எந்த வேலையும் யாரையும் செய்ய விடாம அவ மாமியாருக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு அவங்கள அவ பக்கம் எடுத்து வச்சிருக்கா. அதே மாதிரி நீயும் அவங்க மனசுல எப்படி இடம் பிடிக்கிறதுன்னு யோசிக்க வேணாமா? அதுக்குதான் இந்த ஏற்பாடு. ஆர்த்தி, இந்த வானத்தி இருக்காள, அவ நல்ல நேரத்துக்கு சமைச்சு சமைச்சு போட்டுதான் இங்க இருக்கிற எல்லார் மனசையும் அவ கைக்குள்ள வச்சிருக்கா. அதே மாதிரி நீயும் நல்லா சமைச்சு போட்டு இங்க இருக்கிறவங்க மனசுல எல்லாம் இடம் பிடிக்கணும். மா எனக்கு தான் சமைக்கவே தெரியாதேம்மா. அது உனக்கும் எனக்கும் தானே தெரியும், இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாதுல்ல. அதுக்குதான் இங்க பாரு, அம்மா ஹோட்டல்ல இருந்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா வீட்டுல ரெடி பண்ண மாதிரி கொட்டி வச்சிருக்கேன். ஆர்த்தி, நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சுடி. என்னம்மா சொல்ற? இந்த வானத்தி போனால, ஆமா, அவளுக்கும் அவ புருஷனுக்கும் நடுவுல நமக்கு தெரியாம என்னமோ நடந்துகிட்டு இருக்குடி. என்ன? இந்த சம்பந்தியமா இருக்க வானத்துக்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்துச்சு. எப்படி தெரியுமா? பேரன் பேத்தி அப்படி இப்படின்னு. பேரன் பேத்தின்னா மா, இவ்ளோ நாள் இல்லாம அவங்க வெளியூர் போயிருக்கிற டைம்ல இப்படி பேசுறாங்கன்னா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குமா? அதுதாண்டி எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. இந்த வானத்தி இருக்கால, அவ ஊருக்கு கிளம்பும் போது அவர் மனசு மாறிடுவாரு, நாங்க சேர்ந்து வாழ்ந்துருவோம், எல்லாம் முடிஞ்சிட போல இருக்கு அப்படின்னு நம்பிக்கையா சொல்லிட்டு போனா, போன கையோட போன் பேசுறா. இந்த அம்மா என்னடான்னா பேரன் பேத்தி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கு. அவ சொன்னதையும் இந்த அம்மா பேசினதையும் வச்சு பார்த்தா புருஷனும் பொண்டாட்டியும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களோ? இதத்தான் நான் அப்பவே சொன்னேன், நீதாம்மா புரிஞ்சுக்கவே இல்ல. இந்த யோசனை எல்லாம் உனக்கு முன்னாடியே வந்திருந்தா அவங்கள போக விடாமையாச்சும் நம்ம பண்ணிருக்கலாம். அவ ஏதோ முட்டாள்தனமா பேசிட்டு போறான்னு நினைச்சேன்டி. இப்படி எல்லாம் நடக்கணும் எனக்கு என்ன தெரியும்? போமா, அவ ஏதோ நல்லா பிளான் போட்டு தாண்டி இங்க இருந்து கிளம்பி போயிருக்கா. ஆமாமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆர்த்தி, அவ போனால, அவங்க எங்க தங்கிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அம்மா, ஆமாமா, ஏதோ சீவியூ ரெசார்ட்னு சொன்ன மாதிரி தான் ஞாபகமா. இப்படி எல்லாம் ஏதாவது ஒண்ணு நடக்கும் தெரிஞ்சுதான் அப்பவே இதெல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டேன். நீ சமத்து. சரி, அந்த இடத்தோட போன் நம்பர் உனக்கு தெரியுமா ஆர்த்தி? என்கிட்ட இல்ல, ஆனா நெட்ல சர்ச் பண்ணா கிடைக்குமா? அப்ப உடனே தேடி அந்த இடத்துக்கு போன் போட்டு என் கையில கொடு. எதுக்குமா இப்படி எல்லாம் பண்ற? ஏய், தேவையில்லாம கேள்வி கேட்காம போனை போட்டு என் கையில கொடு. சரி, எடு, போன் எடு. இப்ப தேடு. கிடைச்சதா? இந்த மாதிரி நிறைய ரெசார்ட் இருக்குமா? இருமா. இருக்குமா? கால் பண்றேன்.